ஹாய் ப்ரோ, ஹாய் சார். பிரைஸ் லார்ட். உங்கள தான் ப்ரோ. குழந்தை ப்ரோ நீ. புரியுதா? சிஸ்டர் நீங்களும் குழந்தை தான். புரியுதா? ஏய் யார பார்த்து குழந்தைன்ற? என்ன வயசு எனக்கு தெரியுமா? என்ன மரியாதையில பேசுறேன்? நான் இல்லங்க. ஆண்டவர் சொல்றாருங்க. ஆண்டவருக்கு நீங்க குழந்தை தானே? இப்ப கம்முனு ஆயிட்டு இருப்பீங்களே. ஆமா, ஆண்டவர் தான் சொல்றாரு. அன்பு மகனே, மகளே, எத எப்ப பண்ணணும், எப்படி பண்ணணும்னு தெரியல. எதனா தப்பா எசகுசகா பண்ணியிருந்தேன்னா, அதெல்லாம் மறந்துட்டு சைலன்ட்டா இரு. நான் பார்த்துக்கிறேன். மறந்துரு. நான் பார்த்துக்கிறேன்றார். ஓகே. வார்த்தையில இன்னைக்கு அதான் பேசுறேன். எனக்கு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் வந்து அப்பப்ப தேவையில்லாத விஷயங்கள நானும் பண்றது. நம்மளும் மனுஷன் தானே. தேவையில்லாத எதனா பண்றது. பண்ணிட்டு பட்டுன்னு போய் ஜெபம் பண்ணிருவேன். ஆண்டவர்ட்ட போய் கேட்பேன். ஏன் ஆண்டவரே இது நடக்குது? ஏன் அனுமதிச்சீங்க? ஏய் நானா பண்ணேன்? நீ பாட்டுல போயிட்ட. இங்க வா நீ. நான் சொல்றத கேளுன்னு சொல்லி, நேற்றைய தினத்துல ரொம்ப அழகா வண்டியில போயிட்டு இருக்கும்போது, அழகா இந்த வார்த்தைய எனக்கு குடுத்தாங்க. உட்காரு அப்படின்னாங்க. மறந்துட்டு உட்காருங்க. வாங்க நான் வார்த்தைக்குள்ள போறேன். நான் பேசி குழப்பிருப்பேன்ல. மீதியான காரியங்கள தொடர்ந்து பேசுவோம். சங்கீதக்காரனாகிய தாவீதின் சங்கீதம் 131ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில், தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது. ஆமா. எல்லாருமே தாய்ப்பால் குடிச்சு தான் வளர்ந்துருப்போம். அதுக்கப்புறமேட்டு எப்ப சோறு போடுவாங்கன்னே தெரியாது. அது வரைக்கும் நம்ம அமைதியா இருக்கணும். எப்ப அவங்களே அதுக்கு முன்னாடி வந்து அழுதாலே பால் குடுத்துருவாங்க. ஓகே. எல்லாருக்குமே இப்ப தெரியும்ல. குழந்தை அழுது பால் குடுத்தா கம்முனு ஆயிடும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமேட்டு எப்ப பசிக்குது குழந்தைக்கு என்ன தெரியாது. அப்ப என்ன பண்ணது குழந்தைன்னா, அடங்கி அமர்ந்திருக்கும். ஓகே. அவங்களே குடுக்கும்போது குடுப்பாங்க. அதே மாதிரி பிரதர், சிஸ்டர் உங்களுக்கு எது நடந்திருக்கு, எது நடக்கலன்னுலாம் எனக்கு தெரியாது. ஓகே. நடக்க வேண்டியதும் சரி, நடக்க போறதையும் சரி, அவர்ட்ட குடுத்துருங்க. நடந்து முடிஞ்சத மறந்துருங்கன்றாரு. மறந்துட்டு கம்முனு உட்காருங்க. ஏன்னா நீங்க இப்ப குழந்தை கிடையாது. அடுத்த சீசனுக்குள்ள வந்துட்டீங்க. அந்த சீசன் அப்படியே அவர் கூட டிராவல் பண்ணீங்கன்னா, யூ கோனா டூ சம்திங் கிரேசி. ஓகே. அவரு செய்வாரு. நல்ல ஃபுட்டா ஃபீட் பண்ணுவாரு. அவரு பண்ணா தரமா இருக்குங்க. அவரு பண்ணா தரமா இருக்கும். உங்க இஷ்டத்துக்கு எதனா பண்ணீங்கன்னா, என் இஷ்டத்துக்கு நெறைய பண்ணி நாசமா போயிட்டேன் என் வாழ்க்கையில. ஆனா இதுக்கப்புறம் அவருடைய சத்தமும், சித்தமும் செய்யறதுக்கு என்னன்னு நான் சாதிச்சுட்டேன். எல்லாத்தையும் மறந்துட்டேன். அவர் கையில குடுத்துட்டேன். நேத்து ரொம்ப அழகா அழகா இருக்கு பாருங்களேன் அது. எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து உட்காரு. கம்முனு உட்காரு. ஏன் அர்ஜென்ட் படுற? ரைட் டைம்ல பண்றேன். நறுக்குன்னு பண்றேன்றாரு. முறுக்கி விட்டுருவாரு. ஸோ அதனால கவலைப்படாதீங்க. புடிச்சுக்கோங்க. அவர் பின்னாடி ஓடுங்க. புரியுதா? நான் திரும்ப கேட்க ரொம்ப தெளிவா புரியும். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டா. அன்பின் தேவனே, அப்பா, தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல சம்டைம்ஸ் ஆண்டவரே இந்த பிசாசு எங்கள குழப்பி, அப்பா எங்கள வழி தப்பி போக செஞ்சிடுறான். ஆனா ஆண்டவரே, எந்த டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் உடைய வார்த்தையினால நீர் எங்களை பலப்படுத்தி நிறுத்துகிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. உடைய வல்லமையின் கரம், உடைய மகத்துவ கரம், உடைய அதிசய கரம் எங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. நாங்க உடைய பாதத்துல அமர்ந்து உட்கார்ந்திருக்கோம். ஏற்ற நேரத்துல, ஏற்ற காலத்துல நீங்க எங்களை குறிச்சு வச்சிருக்க திட்டங்களும், அப்பா, நோக்கங்களும் மாத்திரம் நடக்கட்டும் ஆண்டவரே. எங்க சுய சித்தத்தின்படி செய்யாதபடி உம்முடைய சத்தம் கேட்டு உம்முடைய சித்தம் செய்ய தேவன் தாமே எங்களை ஆசீர்வதிங்க. எங்களை பலப்படுத்துங்க. ஞானமாய் நடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய கழுத்துல எங்களை தாழ்த்துறோம், வெறுமையாக்குறோம், ஒப்புக்கொள்கிறோம். ரட்சகர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Love you. God bless you, brother. God bless you, sister. Hold him tightly. Move with his presence all the way. Love you once again.